ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஈக்குவலான தமிழில் 80s மூவி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அப்படி ஒரு கதையைத்தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்தேன். நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரியான சில பவர்கள் இருக்கு. அவங்க கனவுல வரக்கூடிய கொலைகளை அவங்க தடுக்க முயற்சி செய்யறாங்க. ஹீரோயின் அதை தடுத்தாங்களா இல்லையா, அதை தடுக்க முயற்சி செஞ்சதுனால ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என்ன அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன கதை தான் 100வது நாள். நம்ம இது வரைக்கும் பார்த்து ரசிச்ச படங்களை மீண்டும் பார்க்க ஒரு கதை இருக்கு. நான் உங்க நரேட்டர் ஸ்ரீ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா 11வது நிமிஷத்துல இருந்து கதை ஆரம்பிக்கும் பாருங்க, உண்மையாவுமே வேற லெவல்ல இருக்கும். ட்ரஸ்ட் மீ, எனக்காக பாருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹாஸ்டல் ரூம் காமிக்கிறாங்க. அதுல 2 பொண்ணுங்க படுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தங்க வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க கனவுல என்ன வருது அப்படின்னா, யாரோ ஒரு ஆம்பளை யாரோ ஒருத்தவங்களை போய் கொல்ற மாதிரி அவங்க கனவு காண்றாங்க. அதை பார்த்ததுமே அவங்க பயந்து கத்திடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போய் கத்துற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அக்காவை யாரும் கொலை பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன், எங்க அக்காவுக்கு ஏதோ ஆபத்து, நான் எங்க அக்காவுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஃப்ரெண்டும் சரிடி நீ கால் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கால் பண்றாங்க அவங்க அக்காவுக்கு. அக்கா, இந்த மாதிரி நான் உன்னை யாரும் கொலை பண்ற மாதிரி கனவு கண்டேன், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, என்ன கொலை பண்ற மாதிரி கனவு கண்டியா, என்னடி லூசு மாதிரி வளர்த்திட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒழுங்கா உட்காந்து படி, நான்லாம் இங்கே நல்லா தான் இருக்கேன், நான் வந்து உன்னை அடுத்த சண்டே பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி குழப்பமாவே போயிடுறாங்க. அவங்க அக்காவுக்கு செகண்டா ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க யார் என்னன்னு தெளிவாக காட்டல. அவங்க ஏதோ ஒரு ஃபோன் பூத்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா வந்து அந்த ஃபோன் பூத்ல பேசுற ஆள் கூட கொஞ்சம் கோவமா பேசிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அவன் அந்த ஃபோன் பூத்ல பேசி முடிச்சுட்டு அவனோட கார்ல ஏறி அவன் கிளம்புறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு லேடியுமே அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகி 5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒரு ஃபிளைட் வந்து இறங்குது. அதுலதான் நம்மளோட ஹீரோவுமே நம்மளோட நாட்டுக்கு வந்திருக்காரு. எஸ், அவர் வந்து வெளிநாட்டுல இருந்துட்டு இப்பதான் நம்மளோட நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு தெரிய வருது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, கல்யாணம் ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு வந்து நம்ம 15,000 ரூபாய் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிஏ கிட்ட சொல்லி 15,000 ரூபாய் கிஃப்ட் வாங்க சொல்றாரு. பிஏ என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த 15,000 ரூபாய் கிஃப்ட நம்மளே அமைக்கிட்ட என்ன அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷூ இருக்கு இல்லையா, ஷூவை வந்து கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிடுறாரு. கிஃப்ட் என்ன உடனேவா திறந்து பார்க்க போறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தானே திறந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு பேக் பண்ணிடுறாரு. இது நம்ம ஹீரோக்கு தெரியாது. அந்த கிஃப்ட் எடுத்துட்டு கல்யாணத்துக்குமேவும் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஓரமா போய் நின்னுறாங்க. நின்னதுக்கு அப்புறம் தான் நோட் பண்றாங்க, அந்த கல்யாண பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க யாருன்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. 1 மினிட் அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் பாருங்க. இவங்க யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பேக் டு த ஸ்டோரி. ஸோ அப்போதான் வந்துட்டு இவங்க செக் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்கெடியூலில். அப்போ பார்த்தா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே வந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. போச்சுடா, என்னடா இது மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போதான் அந்த பொண்ணு ஒருத்தங்களும் வராங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோயின். இவங்க வந்துட்டு என்னடி என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லடி அவங்க யாருன்னே தெரில, எனக்கும் தெரில, எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரில, ஏதோ ஒரு திருட்டு பசங்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஹீரோயினே ஒரு மாதிரி டவுட்டோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு, இந்த மாதிரி தாங்க இந்த பழைய கல்யாணத்தில் இப்படித்தான் ஒரு திருட்டு பசங்க வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி நிறைய திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, திருட்டு பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, என்ன திருடத்துக்கு வந்திருக்கீங்களா, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. என்னது திருட வந்திருக்கோமா, என்னம்மா எங்களை பார்த்தா எப்படியா தெரியுது, நாங்கள் எவ்வளோ கோட் சூட்லாம் போட்டு மரியாதையாக வந்திருக்கோம், எங்களை பார்த்து திருடன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோயினும் வந்துட்டு, திருடங்கள்லாம் இப்போ என்ன கண்ணத்தில் மச்சம் வச்சுட்டா சுற்றுறாங்க, இந்த மாதிரி கோட் சூட் போட்டு தான் சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகிட்டு, என்னது
கோட் சூட் போட்டு சுற்றுறாங்களா? இங்கே கொடுத்துருக்க கிஃப்ட்டில் என்னோட கிஃப்ட்டு தான் ரொம்ப ஹையஸ்டான கிஃப்ட்டு, ரிச் கிஃப்ட்டை நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஷூ கிடக்குது. இதை பார்த்து ஹீரோவுமே சாக்காயிடுறாரு, ஹீரோயினுமே சாக்காயிடுறாரு. என்னையா ஷூ கிடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள்லாம் இதை பார்த்துட்டு நீ கன்ஃபார்மாக திருட்டு பையன் தான்டா, திருடருக்கு தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியே வந்துடுறாங்க 2 பேரும். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. போட்டு பிஏ அடியேன்னு வச்சுட்டு இருக்கா. எதுக்குடா அப்பெல்லாம் பண்ண, நீ கேட்டிருந்தானா 15,000 என்னடா லட்சக்கணக்கில் கூட கொடுத்துருப்பேன், என்னடா இப்படி போய் அசிங்கப்படுத்திட்டேடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு இந்த விஷயம் ரொம்பவே அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கப்ப தான் டிவியை பார்க்குறாரு. அதில் ஹீரோயின் வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே இந்த புள்ள தானடா அது, இந்த புள்ள தான் நம்மளை அசிங்கப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி பிஏட்ட கேட்குறாரு. ஆமாம் இந்த புள்ள தான் அப்படின்னோடனே இந்த புள்ள எங்கே இருக்குன்னு தெரியுமா, யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தெரியும், இந்த பக்கத்து வீட்டு தாத்தாவோட பேத்தி தான் அவ, இவங்க ஒரு கடை கூட வச்சுருக்காங்க, அந்த கடை கூட நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோவும் எட்ரா தம்பி வண்டியை கடைக்கு, இன்னைக்கு போய் அந்த கடையில் போய் தும்சம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஹீரோ இருந்துட்டு ஒரு காஸ்ட்லியான கிஃப்டாக பார்த்துட்டு எனக்கு இந்த கிஃப்ட்டு தான் வேணும், இதை பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஓ காஸ்ட்லியான கிஃப்டே திருட வந்திருக்கியா நீ, இன்னைக்கு திருடிட்டு போயிடுவியா நீ, இன்னைக்கு இருக்குடா உனக்கு, உன் கையை காலை உடச்சி போடுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மைண்ட் வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து அந்த கிஃப்ட் வந்து பில் கவுண்டருக்குமே வருது. ஸோ அங்கே போயிட்டு அவர் செக்கை நீட்டுறாரு. செக்கெல்லாம் இங்கே சொல்லாது, காசு இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அவர் இருந்துட்டு ஏங்க இந்த செக்கு செல்லாதா, இது வந்து சுவிஸ் பேங்கோட செக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். செக்கெல்லாம் செல்லாதுங்க, காசு இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திமிராவே ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு என்னங்க இப்படி பண்ணுறீங்க, ஒரு செக்கு கூட வாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் இந்த செக்கு ஃபேக்கான செக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட தாத்தா வராரு. தாத்தா வந்துட்டு என்ன சார் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ கேட்குறாரு என்ன சார் உங்கள் கடையில் ஒரு செக்கு கூட வாங்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தாத்தா ஏம்மா ஏன் செக்கு வாங்க மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க செக்கெல்லாம் உண்மையாக இருக்காது தாத்தா, எல்லாம் ஃபேக்கு தாத்தா, இவங்களே ஒரு திட்டு பசங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. தாத்தா வந்துட்டு என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்க எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்கன்னு தெரியுமா, அவங்கள போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இவங்களாம் நம்ம கடைக்கு வந்ததே புண்ணியமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினுமே அந்த செக்கை வாங்கிட்டு கிஃப்ட்டை பேக் பண்ணுறாங்க. ஸோ பேக் பண்ணிட்டு கேட்குறாங்க யாருக்குங்க கிஃப்ட்டு, யார் பேர் போடணும் அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு தாங்க கிஃப்ட்டு அப்படின்றாரு. எனக்கு எதுக்கு அப்படின்னோடனே இல்லைங்க அவங்க பரதநாட்டியத்தை பார்த்தேன், ஸோ அதான் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்கன்னா நான் ஒன்றும் பரதநாட்டியம் ஆட கிடையாது, உங்கள் கிஃப்டெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ உடனே பாவமா என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களுக்காக தாங்க வாங்கினேன், 11,000 கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. அதனால ஹீரோயின் வந்துட்டு சரி இவ்வளோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ பிஏ வந்துட்டு சார் நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட் அந்த பொண்ணு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு கண்டிப்பாக வச்சிருப்பாயா, என்னோட ஞாபகத்தமாக அதோட பெட்ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிஏ இருந்துட்டு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை சார், இன்னத்துக்கு அந்த பிள்ளை அதை விற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஏன்யா அப்படின்றாரு. ஆமாம் சார் அப்புறம் என்ன சார், அந்த பிள்ளை கண்டிப்பாக விற்றுருக்கோம் சார், நீங்கள் வேணால் அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் இருந்துட்டு ஒரு வேளை விற்றுருப்பாலோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி அவங்க வீட்டுக்கு போகிறதுனா எப்படி போகிறது, என்ன ரீசன் சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே பிஏ சொல்கிறாரு நம்ம வீட்டில் வந்து ஃபோனு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிடுங்க சார், நாங்கள் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க சார், கண்டிப்பாக சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோவுமே வந்துட்டு இந்த ஐடியா நல்லா இருக்குது, நான் போய் செக் பண்ணிகிட்டே வந்துடவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு. ஸோ ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்க போகிறாரு. அப்போ பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டை வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இந்த பொண்ணும் நம்ம லவ் பண்ணதாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வைக்கப்பட்டே கேட்குறாரு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் அங்கே தான் இருக்குது பண்ணிக்கோங்கன்றாங்க. ஸோ இவருக்கு கால் பண்ணுறாரு, யாருக்குன்னா அவங்க வக்கீலுக்கு கால் பண்ணுறாரு. என்ன விஷயம் அப்படின்னா இவரோட ஒரு பூர்வீக சொத்து வந்து கேஸ் போயிட்டுருக்கும். ஸோ அந்த கேஸில் எப்படியா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் அவங்க வீட்டில் காட்டுறாங்க, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நைட் டைமில் அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம், கொலகாரங்க இது வந்திருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். ஸோ ஹீரோயினுமே கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவரோட கசின் வந்து ராஜு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு தெரியுதா, இவர் தான் நம்மளோட விஜயகாந்த் சார். ஸோ அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட்னும் அவரோட கட்டப்போகிற ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்காரு. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க தாத்தா கிட்டலாம் ஒத்த பைசா இல்லை, எனக்கு ஒருத்தரை தெரியும், வேணால் அவர்கிட்ட வேணால் டொனேஷன் கேட்டு பாருங்க
அவர் பேரை வைக்கிறதா சொல்லுங்கள் நீங்கள் கட்டுற ரூமுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாளே ஹீரோவை பார்க்க போயிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினை பிடிக்கும் இல்லையா, அதனால் உடனே டொனேஷனை கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல அவங்களோட காதலை சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் ஒரு டூயட் சாங்குக்காக போயிடுறாங்க. பாட்டோட முடிவில் தாத்தாவும் ராஜுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவளோட அக்கா மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தானா அவளுக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது மூலிமா என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு கனவு வந்த அந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க காணாமல் போயிருப்பாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க கிடைக்கவே இல்லை. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு செயினை வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியே கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வந்து ராஜு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அவரோட ஹீரோவோட பூர்வீக சொத்து ஒன்று ரொம்ப நாளாக கேஸ் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த கேஸில் ஜெயிச்சு அந்த வீட்டையே வந்து கல்யாண பரிசாக வந்து ஹீரோவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் அந்த வீட்டில் தான் போய் வாழ போகிறோம் அப்படின்றத நினச்சி மணமக்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த பூர்வீக சொத்து அந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்க இப்போதைக்கு வேற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹீரோ வேலைக்கு போகணும் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போகிறாரு. அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் தான் கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு திருப்பி வரும்போது அவங்க முழிச்சு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த கனவு எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களை கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள்லாம் அவங்க கனவுல வருது. அதை பார்த்தோன்னுமே அவங்க பயந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வண்டியை கொண்டு போய் ஒரு மரத்தில் சொருகிடுறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அவங்க கண்ணு முடிச்சோன்னா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஒரு பொம்பளையை கொல்றான், போலீஸை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர்லாம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற, யாருமா, எங்கம்மா பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கனவுல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. போச்சு, இதுக்கு மண்டையில் அடிப்பட்டதுலேருந்து மூளை குழம்பிருச்சாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிடுறாரு. ஸோ ஹீரோயினை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குமே அனுப்பி, ஹீரோயின் அவரோட கசின் ராஜு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு சொல்லி புலம்புறாங்க, இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன், தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் இந்த மாதிரி தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் சொன்னேன், ஆனால் நீங்கள் அப்போ என்னை நம்பலை, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா காணாமல் போயிட்டால, அந்த மாதிரி இந்த கொலையும் கண்டிப்பாக நடக்கும், என்னை நம்புங்க, அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. பட் ராஜு நம்ப மாட்டார். நம்மளா இருந்தாலும் நம்ப மாட்டோம் இல்லையா, இந்த மாதிரி கனவுல பார்த்தேன்னு சொன்னால் யார் நம்புவா, ராஜுவும் நம்ப மாட்டாரு. இந்த லேடி யாருன்னு தெரியுதா, கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அவங்க அக்காவை ஒருத்தன் மிரட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவான், அவனை கூட ஃபாலோ பண்ணிட்டே ஒரு லேடி போவாங்கல்ல, அவங்க தான் இவங்க. அவங்க யாருக்கோ கால் பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, நீ காசு கொடுக்கல அப்படின்னா நான் உன்னை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை வந்து நான் போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த சைட் பேசுகிறவனும் அப்படிலாம் பண்ணிடாத, நான் காசு கொடுத்துறேன், அந்த மாதிரி பயந்து பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த பூர்வீக புது வீடு இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு ஃபர்னிச்சர்ஸ்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அங்கே ஒரு ரெட் கலர் லேம்ப் இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க பயந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த லேம்ப் வந்து அவங்க கனவுல வந்த லேம்ப்பு. அதை பார்த்து அப்படியே பயந்துட்டே பின்னாடி போகிறாங்க. பின்னாடி பார்த்தா இன்னொரு பொருள் இருக்குது. என்னடா அதுன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியும் சரி, அந்த லேம்பும் சரி, ரெண்டுமே அவங்க கனவுல வந்தது. அப்போ அந்த கொலை கண்டிப்பாக நடக்கும் போகுது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. அங்கே ஒரு செவுத்துல சாஞ்சு கீழே உட்காந்துடுறாங்க. அப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க, அந்த செவரை வந்து ஏதோ பேந்துட்டு வர மாதிரி இருக்குது. ஏன்னா இது பேந்துட்டு வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு கோடாரி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த செவத்து ஃபுல்லாக உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை உடச்சி பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு மண்டை ஓடு வருது. அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு உசுரே போயிடுற மாதிரி இருக்குது. அந்த மண்டையோட்டோட கழுத்தில் வந்து ஒரு செயின் மாட்டியிருக்கு. அது என்ன செயின்னு தெரியுதா, ஹீரோயினோட அக்கா ஒரு செயின் வச்சுருப்பாங்கல்ல, அந்த செயின் இருக்குது. படத்தை பார்த்துட்டு இருக்க நம்மளுக்குமே ஃபீல் ஆகும், ஒருவேளை அது அவங்க அக்காவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதே தான் ஹீரோயினுமே ஃபீல் பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்க அக்காவாக இருப்பாங்களா அப்படின்னு. அடுத்தபடியே போலீஸ்லாம் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடக்குது. இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த இறந்து போன பாடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பொண்ணோட உடல்னும் அவங்களுக்கு 20 to 25 வயசுக்குள்ளே இருக்கலாம்னும் அவங்க வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த கொலை பண்ணது யாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கொலை பண்ணி அந்த வீட்டில் புதைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் கொஞ்ச நாள் அழுது புலம்புறாங்க, அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேர் இவங்களை பைத்தியம்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஆகிட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஹீரோயினோட கல்யாணத்துக்கு அவங்களால வந்திருக்க முடியாது, அதனால இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய வாட்சை வந்து உனக்கு நான் கிஃப்டாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு அலாரம் வாட்ச்.
ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிகரெட் எடுத்து பார்த்து வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகமாக இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. அவங்க வந்து டைரெக்டாகவே கேட்டுடுறாங்க, இந்த மாதிரி இந்த சிகரெட் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, இது சிங்கப்பூர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்ததும் கொஞ்சம் சந்தேகமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிகரெட் வந்து எனக்கு வேணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருட்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பேன், எனக்கு தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. நைட்டு ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. எதனால அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இல்லையா அலாரம் வச்சு, அதுலேருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இந்த சவுண்டை தான் நான் என்னோட கனவுல கேட்டேன், கண்டிப்பாக அந்த கொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஹீரோயின் அடுத்த நாள் ராஜுவை பார்க்க கிளம்பிடுறாங்க. ராஜு கிட்ட போய் புலம்புறாங்க, தயவு செஞ்சு சொல்கிறத நம்புங்க, சரி நீங்கள் நம்பலன்னு எனக்கு தெரியும், என் கனவுல நான் வந்து பத்திரிக்கை புக்கில் வந்து ஒரு குதிரை படம் போட்ட மாதிரி நான் ஒன்று பார்த்தேன், நம்ம போய் அந்த ஆஃபீஸில் செக் பண்ணலாம், அந்த குதிரை படம் போட்ட புக் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் நம்பணும், இல்லைன்னா நான் இதெல்லாம் கனவு இதை பொய் தான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஹீரோயினுமே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி புக்கே போட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, இனிமேலாவது போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இனிமேலும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க, இல்லை நான் பார்த்தேன், நீங்கள் போட்டிருந்தீங்க, அந்த குதிரை படம் இருந்தது அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு, நாங்கள் அப்படிலாம் எதுவுமே போடலாமா, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். ஹீரோயினோட மென்டாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜு வந்துட்டு அவரோட பெரிய டாக்டர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட கசின் இப்படி புலம்பிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி கேஸில் இந்த மாதிரி இருந்திருக்கு, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான், ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம முன்னாடி நாள் நினைப்போம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வருவாங்கன்னு தோணுது அப்படின்னு நினைப்போம், அடுத்த நாள் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, இன்னைக்கு காலையில் யோசிப்போம் இன்னைக்கு கண்டிப்பாக வேலை நல்லா போகாதுன்னு யோசிப்போம், அதே மாதிரி அந்த நாளும் நல்லா போகாது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சில பேருக்கு இந்த பவர் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜுவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அக்காவோட கொலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வேலை செஞ்ச மியூசியமுக்கு போய் விசாரிக்கிறாங்க, அங்கே ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் நிறைய பொருளை பார்க்குறாங்க, அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் காலியாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா இவங்களுக்கு என்னமோ தோணுது, இல்லை என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு, ஏன் காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இதில் வந்து தஞ்சாவூர் கோவில் இருக்குல்ல, அது வந்து தங்க சிலையாக இருந்தது, அதை இங்க இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரும் அவங்க கூட வேலை செஞ்ச பார்வதி அப்படின்றவங்களும் தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க விசாரிச்சுட்டு இருக்கத ஒருத்தர் ஒரு மாதிரி குறுன்னு பாக்குறாரு. அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க, அதையும் பாக்குறாரு. செக்யூரிட்டி ஆஃபீஸர் வீட்டுக்கு போய் செக் பண்ணால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த மனுஷன் இல்லை, அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. அடுத்து அவங்க வந்து ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோவுமே இல்லை. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க கல்யாண ஆல்பம் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் கல்யாணம் ஆல்பம் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அவங்களோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் பார்த்தா அவர் ஃபுல்லாக தாடி மீசை தலைமுடி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நம்ம கனவுல வந்து அவர் மொட்டையாக தானே இருந்தார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துடுறாரு. வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு, உங்களுக்கு என்ன இங்கே வேலை, ஒழுங்கு மரியாதை வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஹீரோயின் வாய் விட்டுடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா, அடுத்து பார்வதி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டுட்டு உடனே பார்வதிக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உன்னை தேடி வரத்தவங்க வராங்க, நீ இந்த ஊர்லேயே இல்லைன்னு சொல்லி உன் வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, இவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி மிரட்டுவாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. பார்வதியுமே அவங்க வேலைக்காரன் கிட்ட சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த வேலைக்காரன் வந்துட்டு இந்த மாதிரி அம்மா ஊரில் எல்லாம் 10 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சுவிட்ச் போட்ட மாதிரி சொல்லுவான். ஹீரோயின் வந்து அதில் சந்தேகப்படுவாங்க, இன்னும் இவன் ஒரு மாதிரி யாரோ சொல்லி கொடுத்து சொல்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ராஜுன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா எல்லாத்தையும் சந்தேகப்படாதவா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்துடுவாங்க. ராஜு ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு அவர் திருப்பி வண்டியில் வந்துட்டு இருப்பாரு. அப்போ இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ராஜு வந்துட்டு இருக்க பைக்கை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், காரை வச்சு இடிச்சிருவான். அவர் போய் தூக்கிட்டு போய் விழுந்துருவாரு. அடுத்து அவன் ஹீரோயினுக்குமே கால் பண்ணி மிரட்டுறான், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சாவு என் கையிலையாக தான் இருக்கும்,
ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன். ஹீரோயின் ரொம்பவுமே பயந்துடுறாங்க. அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே எதுலேயுமே தலையிட வேணாம், இதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுமே எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடுது. இன்றைக்கி தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி 100வது நாள். இதை செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. படத்தோட டைட்டிலுமே 100வது நாள் தான். ஸோ இன்றைக்கி தான் ஏதோ சம்பவம் இருக்காட்டிருக்கு. என்னென்னு பார்க்கலாம். ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துடுறேன், 6 மணிக்கெலாம் நான் நம்மளோட ஃபேவரட் ஹோட்டல் இருக்குல்ல அங்கே வந்துடுறேன், நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து அந்த ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிடுறான்னா மொட்டையை அடிச்சிட்றான். யாரும் அவனை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுனால மொட்டையை அடிச்சுட்டு தாடி எல்லாத்தையும் எடுத்து சாயங்காலம் 6 மணி ஆகுது. ஹீரோவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க, அவங்க கனவுல வந்தது இல்லையா அந்த குதிரை படம் போட்ட புக்கு, அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு தான் என்னமோ நடக்க போகுது அப்படின்னு. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் பூத்துக்கு போயிட்டு ராஜுவுக்கு கால் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை ராஜுவால் அட்டன் பண்ணி பேச முடியல, ஏன்னா அவருக்கு தான் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு இருந்தது இல்லையா. அதனால அவன் வேலைக்காரன் எடுத்து பேசுகிறான். யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் தேவி பேசுகிறேன், ராஜு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவன் இருந்துட்டு அவர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இந்த மாதிரி அவர் ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். ராஜு யாருன்னு கேட்குறாரு, அவர்கிட்டையுமே போய் சொல்லிடுறான், இந்த மாதிரி ஏதோ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ தான் பார்க்குறாரு அந்த குதிரை படம் போட்ட புக்கு வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிறத பார்க்குறாரு. அவருமே அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாரு. அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு மிரட்டி கேட்குறாரு, யாரா கூப்பிட்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தேவி கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே இவரு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த பார்வதியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த வீட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த கனவு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. அவங்க மேலே போகிறாங்க. அப்போ தான் அந்த மொட்டை வந்து அந்த பார்வதி கிட்ட மிரட்டிகிட்டே வரான். அந்த வீடியோ ரெக்கார்டர் எங்கே சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா கத்தியை வச்சு அவங்க வயிற்றுலேயே குத்திடுறான். இதை ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க, கத்திடுறாங்க. அதை வந்து அந்த மொட்டையும் பார்த்துட்றான். ஹீரோயினையும் கொள்ளலான்னு அவன் துரத்திட்டு வரான். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேரை தூக்கி அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்டரை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. இவனும் அவங்கள பின்னாடியே துரத்திட்டே போகிறான். ஹீரோயின் வந்து இப்போ தான் புதுசாக கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்குள்ளே ஓடிடுறாங்க. அவனுமே வந்துடுறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏசப்பாக்கு கீழே அவன் வந்து பொறுமையாக தேடிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினோட கையில் இருக்கக்கூடிய அந்த அலாரம் வாட்ச் இருக்கு இல்லையா, அது அடிக்க ஆரம்பிச்சிருது. அதை வந்து அவன் கேட்டுடுறான். அவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பக்கத்தில் வந்தோடனே இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அதில் வந்து அவங்க குதிச்சிடுறாங்க. இவனும் அதை பிடிக்கலான்னு வரான். ஆனால் அவனுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவனுக்கு மண்டை உடஞ்சிருது. அந்த இடத்துலயே அவன் கொஞ்சம் மயக்கமாகிடுறான். ஹீரோயின் ஓடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜு வந்து பார்வதி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அந்த பொண்ணு செத்து கிடக்குறா. இதை பார்த்ததும் ராஜு ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஹீரோயினுமே எடுத்து பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, பாத்தீங்களா நான் சொன்னது உண்மையாயிருச்சு, அந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கு ராஜு வந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத, நீ வீட்லயே பத்திரமா இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிவி இருக்கும் இல்லையா அதில் போட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோ வந்ததும் ஹீரோயின் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஏமா என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற, உன் மண்டையெல்லாம் என்ன ரத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல நீங்கள் யாருமே என்னை நம்பல, அந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு. என்கிட்ட சொன்ன மாதிரி தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாத, போலீஸ் கேஸ்ன்னு அலைய விடாத, தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு புக்கை தூக்கி அடிக்கிறாரு. அதில் தான் அந்த குதிரை படம் போட்ட அந்த பிக் இருக்குது. அடுத்த ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறாரு. இது எந்த சிகரெட்டுன்னு தெரியுதா, அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த சிகரெட்டு. அதை அடிச்சுட்டு அந்த ஆஸ்ட்ரே மேலே வைக்கிறாரு. அதையுமே ஹீரோயின் பார்க்குறாங்க. என்னடா அந்த பொண்ணே செத்துட்டா, இன்னும் நம்ம கனவுல வந்தது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இப்படியே உட்காந்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. ஹீரோ டிவியை மாற்றலான்னு சொல்லிட்டு போய் டிவியை மாற்றுறாரு. அங்கே தான் ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு. இப்போ என்ன ஓடிட்டுருக்கு டிவியில், ஹீரோயின் போட்ட கேஸ்ட்டு தானே ஓடிட்டுருக்கு. அதில் என்ன தெரியுமா வருது, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு வந்து நம்ம ஹீரோயினோட அக்காவை கத்தியால் கொல்ற மாதிரி சீன் ஓடிட்டுருக்கு. இதை ஹீரோயினுமே பார்த்துட்றாங்க, அதை ஹீரோவுமே பார்த்துட்றாங்க. 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. இதுதான் படத்தோட பயங்கரமான ட்விஸ்டேவும். ஹீரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து ஹீரோயின் மண்டையிலே அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்சம் அறபோத மாதிரி இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோ பேசுகிறாரு, இந்த மாதிரி பணம்ன்றது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு, ஆனால் அதை என்னால் நேர்மையான வழியில் சம்பாதிக்க முடியல, அதனால தான் மியூசியமில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் திருடி நான் விற்க ஆரம்பித்தேன். என்னோட டீம்மேட்ஸ் தான் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரும் பார்வதியும். நாங்கள் அந்த தஞ்சாவூர் தங்க சிலையை திருடும்போது உன்னோட அக்கா பார்த்துட்டா. நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோம் உன் அக்கா கிட்ட, யார்ட்டையும் சொல்லாத, உனக்கு கூட ஒரு பங்கு தரன்னு கூட சொன்னோம், உன் அக்கா கேட்கவே இல்லை, அதனால தான் அவளை கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு.
அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து செவுத்துல வச்சு செவுரு கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அக்காவை எப்படி கொண்டாரோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா ஒரு பீர்வாவை எடுத்து இவங்களை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு போய் கதவை திறக்கிறாரு. யார் வந்து ராஜு வந்திருக்காரு. ராஜு கேட்குறாரு ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு ரொம்ப கேஷுவலாக கேட்குறா. அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். ஹீரோயின் எங்கே? பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னால் அங்கேயும் வரல, வீட்லேயும் காணோம். ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி அதே கேள்வியை ராஜுவை பார்த்து கேட்குறாரு. ராஜு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, வீட்டிலேருந்து தானே இவ கால் பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஹஸ்பண்ட் என்ன பொய்யா சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாரு. அதுக்கு படம் பார்க்குற நம்ம இங்கே யோசிப்போம், தயவு செஞ்சு போயிடாதே, ஹீரோயின் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ராஜுவும் போகிற மாதிரி போகிறாரு. இருந்தாலும் எதுக்கும் இங்கே தான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணுறாரு. செவரு கொஞ்சம் உடஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. அங்கே நிறைய ரத்த துளிகள் சிந்தி இருக்கிறத பார்க்குறாரு. பீரோவை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பீரோவை தள்ளி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ உடனே சுட ஆரம்பிக்க போகிறாரு. இல்லை, இந்த இடத்துல இருந்து இவனை ஹீரோன்னு சொல்ல வேணாம், வில்லன்னு சொல்லலாம். ராஜுவை நான் ஹீரோன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சரியான சண்டை நடக்குது. சண்டையோட முடிவில் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவன் மேலே ஒரு ஓங்கி கிக்கு ஒன்று விடுறாரு. வில்லன் மேலே அவன் சுருண்டு விழுந்தாடுறான். அப்புறம் அவர் போய் ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. மழையே பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் தான் கொடை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் போலீஸ் வராங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த வில்லனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுமே கண்ணை முழிச்சிடுறாங்க. அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. உங்களெலாம் நிறையா பேர் இப்போயே கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இதை விட சூப்பரான த்ரில்லர் மூவிஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் மூவிஸ்க்கெலாமே ஆரம்ப கட்டமாக இருந்தது இந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும். தமிழில் அதுவும் 80s காலத்தில் இந்த மாதிரி படங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிற விதமாகவும் தமிழை பெருமைப்படுத்தும் விதமாக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஓகே ஐலேருந்து உங்கள் ஸ்ரீ.